இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ரசம் தான் செய்ய போறோம். ரசம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வைப்பாங்க, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இது மதுரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், பூண்டு எல்லாமே பொடி பண்ணி போட்டு ஒரு ரசம் வைப்பாங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபி யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மாமியாரோட ரசம் ரெசிபி. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப வந்து நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி, புதினா இலைப்பொடி, கோதுமை மால்ட் இதுல மூணுத்துல எது வேணாலும் நீங்க வந்து 2 வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க. 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த 4த்துல 3 வந்து உங்களுக்கு 100 கிராம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலைப்பொடி 100 கிராம், மல்லி இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி, கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா, அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோடது என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுருவேன். நீங்க வந்து தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர், உங்களுக்கு வாங்கிக்கங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரசம் தான் வைக்க போறோம், மதுரை ரசம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எங்க மாமியார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ரசம். பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல நம்ம தக்காளி போட போறோம், அதனால இந்த அளவுக்கு இருந்தா போதும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஊற வச்சிடலாம். இந்த புளி வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்ல சதையா இருக்கும், நிறைய குப்பை இருக்காது. இந்த புளியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், இதையும் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமா அந்த தண்டு பகுதியில இருக்கிறத மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து நுணுக்கிறதுக்கு இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை பல்ஸ்ல போட்டு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி பல்ஸ்ல போட்டுக்கணும். ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறன்னே அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குறக்குறன்னு அரைச்சிக்கலாம். அப்படி அரைச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். நைஸா அரைச்சிட்டோம்னா மிளகு ஜீரகம் எல்லாம் ரொம்ப ஓவர் காரமா தெரியும். இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப தனியா எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். 5 பல்லு பூண்டை இந்த தோலோடையே போட்டுக்கலாம். இதையும் பல்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இப்போ இதையும் பல்ஸ்ல போட்டாச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நம்ம அம்மியில எப்படி வந்து பொடி பண்ணணும்னா இருக்கமோ அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. நைஸா அரைச்சிட்டீங்கன்னா ரசத்தோட டேஸ்டே மாறிடும். பாருங்க, இப்ப வந்து பூண்டு வந்து பல்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுட்டு மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமும் பல்ஸ்ல போட்டு எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்ப ரசம் எப்படி செய்யலான்றத பாக்கலாம். இதுலயே நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப இருக்க தக்காளியில எல்லாம் புளி இருக்கு, அதனால நம்ம கட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு நம்ம வந்து ரசத்துக்கு வந்து கையில கரைச்சிக்கலாம். முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், முழுசாவே அப்படியே கரைப்போம். இப்ப நமக்கு கரைக்கிறதுக்கே பயமா இருக்கு, புழு எல்லாம் இருக்கிறதுனால. பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த ரசத்துக்கு புளியை வந்து கரைச்சி இதுலயே ஊத்திக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த புளியை வந்து நல்லா புளிஞ்சு இதுல ஊத்திடலாம். ஒரு சிலர் வந்து பச்சை மிளகாயில ரசம் வைக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு காஞ்ச மிளகாய் போட்டு வைக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க வந்து அதை சேர்த்துக்கோங்க. ஆனா ஒரு வாட்டியாவது நீங்க இந்த பச்சை மிளகாய் போட்டு நீங்க ரசம் வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மதுரையில இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரி ரசம் வைக்கிறது. இந்த மல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை 1 இனுக்கு அளவுக்கு போட்டுருவோம். போட்டு நல்லா இதை வந்து கையில நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா நொறுங்க கரைச்சிடணும். இதை நீங்க மிக்சியில எல்லாம் அரைச்சு போட வேண்டாம், கையே நல்லா கரைச்சி விடுங்க, அப்பதான் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும்.
எங்க மாமியாரு நாத்தனாரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ரசம் வைப்பாங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா பொடி அரைச்சு அதுக்கப்புறம் அதுலதான் வைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லைங்களா? இந்த ரசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா. நான் வந்து மதுரைக்கு போறேன் அப்படின்னாலே அவங்க வந்து இந்த ரசம் வைப்பாங்க. வச்சுட்டு நல்ல ஒரு மட்டன் சுக்கா ஒண்ணு பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு ரசம் இருந்தா போதும். நம்ம போட்ட தக்காளிக்கும் நம்ம போட்ட புளிக்கும் கரெக்டா 1.5 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க இப்ப ரசம் வந்து எப்படி செய்யலான்றத பாத்துருவோம். பாருங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 2 உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. ரசத்துக்கு உளுந்தம்பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை, 2 போட்டுக்கலாம். ஒரு வாசனைக்காக. நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் அதுல சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு வதக்கிட்டுங்க. இந்த பச்சை மிளகாய் எல்லாம் பச்சையா போட்டதுனால நல்ல ஒரு வதக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வதக்கிட்டு உடனே ரசத்தை எடுத்து ஊத்திடணும். அந்த பூண்டோட அந்த பச்சை வாசம் கொஞ்சம் அப்படியே இருக்கணும். அப்பதான் ரசம் வந்து டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா தண்ணியும் ஊத்திடலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து வாயில ஊத்தி பாருங்க, உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. கொஞ்சமா உப்பு மட்டும் தேவைப்படுது, அதனால உப்பு மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். பாருங்க, நல்ல ஒரு 2 கொதி வந்து பபிள்ஸ் நுரக்கட்டினா போதும், எடுத்துடலாம். கொதினா ரொம்ப கொதிக்க கூடாது. அங்கங்க பபிள்ஸ் வந்து கொதிக்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல நம்ம ஆஃப் பண்ணணும். பாருங்க, லேசா கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க விடாதீங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு கலந்து விட்டுக்கலாம். அப்ப கொதிக்காத ரசம் ஃபுல்லா பச்சை வாசம் எல்லாம் போகணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அங்கங்க ஒரு கொதி வருது இல்லைங்களா? இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க இப்ப சூப்பரான ஒரு ரசம், நல்ல மதுரை ஸ்பெஷல் பச்சை மிளகாய் ரசம் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த ரசத்தை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் ரசம். பாருங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, சூப்பரா நல்ல டேஸ்டா அருமையா ஒரு ரசம் வச்சிருக்கோம். இந்த ரசம் வந்து மதுரை ஸ்பெஷல். அது எங்க மாமியார் வந்து இந்த மாதிரி ரசம் வைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். நான்வெஜ் எல்லாம் செய்யற அன்னைக்கு இந்த மாதிரி ரசம் வச்சுக்கோங்க. இது வந்து பருப்பு தண்ணி எல்லாம் ஊத்தாம தானே வைக்கிறோம். அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு சுக்கா ஒண்ணு செஞ்சு வச்சுட்டோம்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ரசம் நான் சொன்ன அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு உங்களை பாராட்டுவாங்க. இதை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.